அகிலமெம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இப்போ 12 ராசிக்கு உண்டான ராசி பலனை இன்றைய பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்க போகிறேன். 28/8/2024 ஆவணி மாதம் 12ஆம் நாள் குரோதி வருடம். மேஷ ராசி நேயர்களே, அதிரடியான முன்னேற்றங்க உங்களுக்கு. ஆமாம், தொட்டது தொடங்கும் காலகட்டம். உடல் ஆரோக்கியமாயுடைய திருமணமாகத்தவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகி ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ இடம் வாங்குவே, வீடு கட்டுவே, கிரகப்பிரவேசம் பண்ணுவே. இது நிச்சயமாக நடக்கும். தட்ட தாமதம் எத்தும் இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். ரிஷப ராசி நேயர்களே, வெளிநாடு யோகம் உண்டு. தொழில் ரீதியான ஒரு மாறுதல். வியாபாரிகள் இருந்தாலும் சரி, அரசு துறையை சேர்ந்தவங்களாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, அதிகப்படியான லாபத்தை பார்ப்பி வைப்போம். தொழில் அதிபர்களெல்லாம் இப்போ காம்ப்ளெக்ஸ் கட்டுவாங்க. அந்த மாதிரியான காலகட்டம். இப்போ இன்றைய நாள் உங்களுக்கு விசேஷமான நாள். மிதுன ராசி நேயர்களே, கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பீங்க. சினிமா துறையில் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருக்குங்க. உடல் ஆரோக்கியமாகி விடுவாங்க. மருத்துவ செலவு இல்லை. ரொம்ப காலமாக மருத்துவ செலவு இருந்துட்டு இருந்து இப்போ இல்லை. பிரிஞ்சிருந்த சொந்தங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்க. இப்போ கணவன் மனைக்குள்ள பிரிவு இருந்திருந்தாலும் இப்போ ஒன்று சேர்ந்துருவீங்க. அந்த மாதிரியான காலகட்டம். இப்போ பிரமாதமான நாள். கடகராசி நேயர்களே, அசுர வேகத்தில் பார்ப்பீங்க இவங்க. இப்போ இன்றைக்கு நீங்கள் ஆமாம், வாகனம் ஓட்டுற டைமில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஃபோன் பேசிட்டு ஓட்டாதீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். கடன் சுமையிலிருந்து வெளியே வருவீங்க. பிள்ளைங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். அருமையான நாள் இன்றைக்கு உங்களுக்கு. சிம்ம ராசி நேயர்களே, அரசியலில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மேடையில் பேசுறதை விட 2 கேது இருக்கிறாரு. வார்த்தை தடுமாறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு விரும்புகிற இடத்துக்கு இடமாற்றம். சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இன்றைய நாள் அற்புதமான நாள். கன்னி ராசி நேயர்களே, வாகனம் ஓட்டுற டைமில் மட்டும் கவனம் தேவை. ராசியிலே கேது, 7 ராகு. பெரிய முதலீடு வேண்டாம். வியாபாரிய நிதானமாக இருங்க. கொஞ்ச நாளைக்கு உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கிடுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. துலா ராசி நேயர்களே, பணம் வந்து பையன் நிரப்புங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் அசுர வேகத்தில் போகும். அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு விரும்புகிற இடத்துக்கு இடமாற்றம். அரசு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். விவசாயிகளுக்கு விவசாயம் பெருகும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, தோட்டம் துறவுகளெல்லாம் வாங்கி குமிப்பீங்க. இப்போ விற்காத சொத்தொன்று டபுள் விலைக்கு போகும். உடல் ஆரோக்கியமாகிவிடுவோம். மருத்துவ செலவு இல்லை. திருமணமாகத்தவங்களுக்கு திருமணமாகும். பிள்ளைங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்களும் நடக்கும். தொட்டது தொடங்கும் காலகட்டம். இப்போ இன்றைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். தனுராசி நேயர்களே, புது தொழில் ஒன்று தொடங்கி வைப்போம். சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அது உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி. இன்னைக்கு உங்களுக்கு அருமையான நாள். பணம் வந்து பையன் நிரப்பி பரவசப்படுத்தும். புது நகை நட்டுகளெல்லாம் வாங்குவீங்க. தங்க ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீங்க. நல்லா இருக்கின்ற நாள். எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கும் வெற்றி. மகர ராசி நேயர்களே, வெளிநாடு சுற்றுப்பயணம் உண்டு. தொழில் ரீதியாக வியாபாரிகளுக்கு புது தொழில் வியாபாரம் ஒன்று தொடங்குவீங்க. நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை காட்டும். அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு சம்பள உயர்வு உண்டு. எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி இன்றைக்கு உங்களுக்கு மகர ராசிக்கு. கும்பராசி நேயர்களே, மன பயம். ராசியிலே சனி பகவான் சஞ்சாரிச்சுட்டு இருக்கிறாரு. 7.5 சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு ராசி நாதனாக இருந்தால ஆனால் பாதி கெடுதல் தான் பண்ணுவார்.
பாதி கெடுதல்னு எப்படின்னு சொன்னால் உடல் ரீதியான பாதிப்பு, சின்ன சின்ன வாகனம் ஓட்டுற டைமில் சின்ன சின்ன தட்டு முட்டு உரசல் அந்த மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை. மற்றுள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் எப்பவும் போல் வியாபாரம் இருந்துகிட்டே இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. மீனராசி நேயர்களே, அருமையான காலகட்டங்க. உடல் ஆரோக்கியமாக விடுவீங்க. திருமணமாகத்தவங்களுக்கு திருமணமாகும். கடன் சுமையில் இருந்து வெளியே வந்துடுவீங்க. உயர் கல்விக்காக வெளிநாடு விசாக்காக எதிர்பார்த்திருந்த விசா கிடைக்கும். சகலவித ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். இப்போது 12 ராசிக்கு உண்டான ராசி பலனை பார்த்தோம். இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் பிறந்த தேதி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, அப்பா அம்மா எழுதி வைக்காமல் விட்டேன், இதுதான் எங்கள் அட்டவணை. இந்த கைரேகை வச்சு நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க, எப்போ பிறந்தீங்க, எல்லாமே இந்த கைரேகையில் நம்ம கண்டுபிடிச்சலாம். நான் உங்களுக்கு ஒரு நோட்டை எழுதி தரேன், வாங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்களது சோமிஜி. நன்றி, வணக்கம்.